வணக்கம். நாலடியார் பாடல் எண் 253. கல்லென்று தந்தை கழற அதனை ஓர் சொல்லென்று கொள்ளாது இகழ்ந்தவன் மெல்ல எழுத்து ஓலை பல்லார் முன் நீட்ட விழியா வழுக்கு ஓலை கொண்டு விடும். அதாவது கல்விக்கு அல்லாதவர்களிடத்தில் யாரேனும் ஒருவர் ஒரு புத்தகத்தையோ ஒரு கடிதத்தையோ கொடுத்து படிக்கச் சொன்னால், அவர்கள் படிக்க தெரியாது என்று சொன்னால் அவமானம் உண்டாகும் என்று அதனையும் சொல்லாமல், படித்து சொல்லவும் முடியாமல் ஒரு வகையாக பல்லை இழித்து காட்டி, கண்ணாடி இல்லை என்றோ அவசரமாக ஓரிடத்திற்கு போக வேண்டும் என்றோ குளறுபடியாக சில வார்த்தைகளை பதற்றத்தோடு கூறி படிக்க கொடுத்ததை மீண்டும் அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு நழுவி விடுவார்கள். அதுதான் இங்கே இந்த பாட்டில் சொல்கிறாங்க. ஒலி அந்த இரண்டன் உருவேற்று ஓலை அப்படின்னு வந்திருக்குது. சரி, இப்போ படிக்கலாம் பாட்டை. கல் என்று தந்தை கழற, கல்வியை கற்றுக்கொள்வாயாக என்று தந்தை கழற, தன்னுடைய தகப்பன் தான் இளமை பருவமாயிருக்கும் போதே கழற வற்புறுத்தி சொல்ல, அதனை ஓர் சொல் என்று கொள்ளாது இகழ்ந்தவன். அது ஒரு வார்த்தை, அது ஒரு சொல் அப்படின்னு அது நன்மையை தருவதாகிய ஒரு ஒப்பற்ற சொல் என்று கொள்ளாது, மனத்தில் கொள்ளாமல் இகழ்ந்தவன், அந்த கல்வியை கற்றுக்கொள்ளாமல் அதனை அவமதித்து கைவிட்டவன் பல்லார் முன்னா ஒரு சபையில் பல மனிதர்களுக்கு முன்னால், அதாவது பலர் கூடிய சபையில் எழுத்து ஓலை, ஒருவரால் எழுதப்பட்ட எழுத்து நடை அடங்கிய அந்த ஓலையை மெல்ல முன்னீட்ட, மெதுவாக வாசித்து இது சொல்லு அப்படின்னு ஒருவர் கையை நீட்டி தன்னிடம் கொடுக்க, முன் நீட்ட, விழியா அப்படின்னா முன் ஈட்ட, அந்த இவ்வு உடம்படுமை, முன் ஈட்ட இழியான்னு தான் சொல்லது. முன் ஈட்ட இழியான பல்லை இழித்து கொண்டு, படிக்க தெரியாது, அதனால் பல்லார் முன் நீட்ட இழியா வழுக்கு ஓலை கொண்டு விடும். அந்த இடத்திலிருந்து நழுவி விடுவதற்கான எதையாவது உளறிட்டு காரணம் சொல்லிட்டு நழுவி விடுவதற்கான ஓலைன்னா இங்கே ஓலை நாவில் கொண்டு, அந்த எதையாவது சொல்லிக்கொண்டு விடும் என்றால் நழுவி விடும். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். ஆக கல் என்று தந்தை சொல்லும் பொழுதே இளமை காலத்தில் எல்லோரும் கற்றுக்கொள்வதுதான் அறிவுடைமை. அவ்வாறு கற்காமல் அதை அவமதித்து கொண்டு இருப்பது அறிவு இன்மை என்பது இந்த பாடலில் வலியுறுத்தப்படுகிறது.